அந்த டாக் நம்மளை லிக் பண்ணுது, நம்ம பெட் பண்ணும்போது நம்மளை லிக் பண்ணால் கூட பேரன் ஹேண்ட்ஸில் ஏதோ சின்ன பிரேக் இருந்தால் கூட அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பாக்டீரியா வந்து நமக்கு வந்துடும். அல்லது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கட்டையை கடிக்குது, கல்லை கடிக்குது, உங்களை கடிக்க வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இயர் மட்டும் ஒரு 3 வேக்சின் கம்பைன்டு வேக்சின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர், கிட்னி எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ரொம்ப ஃபீவர் வந்துடும். நம்ம உடனே பார்க்கல, ஹியூமன் டாக்டரை கன்சல்ட் பண்ணல அப்படின்னா ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வராது, இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் வரும், யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. கோவிட் வரும்போது எல்லாத்துக்குமே வந்தது. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா நாட்டு நாய்களுக்கும் கம்பல்சரி வந்துடும். சின்ன குட்டிக்கு ரேபிஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டு தவறாமல் நீங்கள் பயப்படாமல் இருந்துடாதீங்க. எந்த டாக்ஸ் வேணால் வரலாம். இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் இருந்து ஒரு டாக் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு 45 to 50 டேஸ் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிற குட்டியை மட்டும்தான் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். கண்ணு முழிச்ச குட்டிக்கு வந்து ஒரு 14-15 டேஸ் ஆகும். பாதி பேர் கண்ணு முழிக்காததுக்கு முன்னாடியே எடுத்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாகவே நம்ம வந்து குட்டியை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மதர்கிட்டருந்து இம்யூனிட்டி வர்றதுக்கே நல்லா ஒரு 45 டேஸ் ஆகும். ஸோ 45 டேஸ் வரைக்கும் எந்த குட்டியும் நீங்கள் வந்து மதர்கிட்டருந்து பிரித்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்போ தான் ஓரளவுக்கு இம்யூனிட்டி வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாகுக்கு ஏதாவது அதுக்கு ரேபிஸ் இருக்குது, அல்லது நம்ம குட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக் சின்ன குட்டியை வேறு ஏதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் ஏதாவது கடிச்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னா ரேபிஸ் வந்த டாகு, அந்த குட்டிக்கும் ரேபிஸ் வரலாம். 50 நாட்களில் கூட ரேபிஸ் வந்துடும், 60 நாள்லேயே வரும். 70 நாள் குட்டிக்கும் ரேபிஸ் வந்திருக்கு, 80 நாள் குட்டிக்கும் ரேபிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்லேயே அவங்களுக்கு வந்து எப்படி பப்பியில் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பாங்க பேப்பரில். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் சின்ன குட்டிக்கு வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த குட்டிக்கு வேணால் வரலாம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வேக்சின் ப்ரோட்டோகால் பார்த்திங்கன்னா 90th டே நீங்கள் வீட்டில் டாக் வச்சுருந்தீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கம்பல்சரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து இன்னொரு பூஸ்டர் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை. ஏன்னா நம்மளது வந்து இந்தியா வந்து எண்டமிக் ஏரியா, இங்கே ரேபிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இயர்லி 2 ரேபிஸ் வேக்சின் பண்ணிட்டீங்கன்னா டைட்டர் லெவல் இம்ப்ரூவ் ஆயிரும். அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது கம்பல்சரி ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ஸ் கம்பல்சரி பண்ணிடுங்க. இன்கேஸ் அதற்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நீங்கள் ஒரு 50 டேஸ் பப் எடுத்துகிட்டு வரீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 75 டேஸில் சிம்டம்ஸ் ஏதாவது காமிக்குது, சலைவேஷன் ஏதாவது இருக்குது, அல்லது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கட்டையை கடிக்குது, கல்லை கடிக்குது, உங்களை கடிக்க வருது அப்படின்னா உடனே நியர்பையில் இருக்கிற வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்டம் இருக்கிற டாகை 10 டேஸ் ஐசோலேஷனில் வச்சுருங்க. இறந்துருச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் கேஸ் ஆஃப் ரேபிஸ். நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் தான் மெயினு. அது போக பார்த்தீங்கன்னா அதனோட இறந்த டாகோட பிரெயின் சாம்பிள் ஹெட்டை கட் பண்ணி ஐஸ் பேக்கில் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லெபார்ட்ரி தமிழ்நாடு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட லெபார்ட்ரிக்கு அனுப்பிச்சு அங்கே நம்ம கல்ச்சர் பண்ணி அங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து எந்த சின்ன குட்டிக்கு ரேபிஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டு தவறாமல் நீங்கள் பயப்படாமல் இருந்துடாதீங்க. எந்த டாக்ஸ் வேணால் வரலாம். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் அடாப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம டாக்லேருந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற இன்னொரு டிசீஸ் பார்த்திங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ரோடன்ஸ், எலி அல்லது பெருக்கான் இந்த மாதிரி மூலமாக நமக்கு ஹியூமன்ஸ்க்கும் டைரெக்டாகவும் வரலாம், அல்லது த்ரூ டாக்ஸ் அல்லது கேட்டில்ஸ் மாடுகள் வழியாகவும் வரலாம். இன்ஃபெக்டட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி குடிக்குது அப்படின்னா அந்த தண்ணியில் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து அந்த தண்ணியில் இருக்கும். நம்ம போய் கை கழுவுறோம், ஒரு குளத்துக்கு போய் கை கழுவுறோம், ஏதோ ஒரு குட்டையில் போய் கை கழுவுறோம், அல்லது அந்த மாடு வந்து அந்த தண்ணியை குடிக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கும் லெப்டோஸ்பைரோசிஸ் ஆர்கானிசம் வந்துடும். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டு வந்து ஒரு எலியை சாப்பிடுது, அந்த எலியில் லெப்டோஸ்பைரோசிஸ் ஆர்கானிசம் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் டாக்ஸுக்கு வந்துடும். அந்த டாக் நம்மளை லிக் பண்ணுது, நம்ம பெட் பண்ணும்போது நம்மளை லிக் பண்ணால் கூட பேரன் ஹேண்ட்ஸில் ஏதோ சின்ன பிரேக் இருந்தால் கூட அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பாக்டீரியா வந்து நமக்கு வந்துடும். இதனோட இன்குபேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 7 டேஸ். அந்த பாக்டீரியா உள்ளே போனதுலேருந்து 7 டேஸில் நம்மளுக்கு வந்து காமாலை வந்துடும். கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சள் ஆயிரும், நம்ம லிவர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் 10 டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர், கிட்னி எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ரொம்ப ஃபீவர் வந்துடும். நம்ம உடனே பார்க்கல, ஹியூமன் டாக்டரை கன்சல்ட் பண்ணல அப்படின்னா நம்மளும் ஜாண்டிஸில் இறக்கக்கூடிய நிலை வந்துடும். ஸோ வீட்டில் பெட் வச்சுருக்கிறவங்க கம்பல்சரி கம்பைன்டு வேக்சின் வருங்க. ஒரு 9 டிசீஸ்க்கு சேர்ந்து ஒரே வேக்சினாக வந்துடும். ஃபஸ்ட்டு 45 டேஸ் ஆனால் அந்த வேக்சின் பண்ணலாம். அடுத்து 65 டேஸில் ஒரு வேக்சின், அதுக்கப்புறம் 4th மந்த் 16th வீக் இன்னொரு வேக்சின். ஸோ ஃபஸ்ட்டு இயர் மட்டும் ஒரு 3 வேக்சின் கம்பைன்டு வேக்சின் பண்ணிட்டிங்கன்னா டாக்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வரக்கூடிய இந்த காமாலையை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் டாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பைன்டு வேக்சின்ஸ் கம்பல்சரி போட்டுங்க. தட் இஸ் சேஃப். ஸோ வீட்டில் நாட்டு நாய் வச்சுருந்தா நாட்டு நாய் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டு, எந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வராது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு கூற்று. இந்த டிசீஸ் எந்த நாய்களுக்கு வேணால் வரலாம். வீட்டில் வச்சுருக்க நாட்டு நாயாக இருந்தாலும் சரி,
தரோ ப்ரீடை வச்சுருந்தீங்கனாலும் சரி, எந்த ப்ரீட் வச்சுருந்தீங்கனாலும் சரி, எதுக்கு வேணாலும் வரலாம். இது கோவிட் மாதிரி தான். ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வராது, இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் வரும், யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. கோவிட் வரும்போது எல்லா இடத்துக்குமே வந்தது. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா நாட்டு நாய்களுக்கும் கம்பல்சரி வந்துடும். ஸோ வீட்டில் நாட்டு நாய் வச்சுருந்தீங்கனாலும் அல்லது தோட்டத்தில் நாட்டு நாய் வச்சுருந்தீங்கனாலும் சரி, கம்பல்சரி இந்த 9 டிசீஸ்க்கான கம்பைன்டு வேக்சின்ஸ் கம்பல்சரி பண்ணிக்கோங்க. அதுபோக ஆன்டிரேபிஸ் வேக்சின் ஒன்றும் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க.